என் சேக்காளி மாடசாமி முதல்ல ஒரு புல்லட் பைக் வச்சுருந்தான். அந்த பைக்கில் தான் அவள் அங்கங்கே போயிட்டு வருவாங்க. போகும்போது பக்கத்து ஊரில் இந்த கோழிகள்லாம் உள்ளே வரும். ஆனால் அந்த பைக்கில் போகும்போது என்ன அட்வான்டேஜ்னால், அந்த கோழி எப்படியாவது அதில் அடிபட்டாலும் அது பறந்து போயிடும், தப்பிச்சிடும். இந்த போய் என்ன பண்ணால், திடீர்னு ஒரு கார் வாங்கினான். இந்த காரில், புதுசாக வாங்கின காரில் அந்த பக்கத்து ஊர் வழியாக போனான். அப்போ இவன் அந்த கோழிலாங்க மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்து இவனுக்கு பயம் வரல. ஏன்னா நம்ம முந்தி பைக்கில் போகும்போது தான் கோழி உள்ளே சிக்காமல் அது பறந்துருமே அப்படின்னு நினச்சி இவன் காரில் போனான். ஆனால் அந்த காரில் அந்த கோழி ஒன்று அடிபட்டு செத்து போச்சு. செத்து போனோன்னா அங்கேருந்து காரை நிறுத்தி பார்த்தான். அங்கேருந்து ஒரு கிழவி அங்கேருந்து வந்து ஐயோ 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 என் கோழியை கொண்டு போட்டாரன்னு சொன்னோன்னா அங்கே கூட்டம் கொண்டோன்னா அந்த கிழவி என்ன சொன்னான்னா, இந்த ஒரு கோழியை நம்பி தான் நான் என் பொழப்பு நடக்கு. இந்த கோழி டெய்லி ஒரு முட்டை போடும். அந்த முட்டையை நான் பச்சு அதை ஒரு கோழி குஞ்சு பொறிச்சு திரும்ப அதை ஒரு கோழியை ஆக்கி திரும்ப வைப்பேன். அதிலிருந்து முட்டையிடும். அந்த முட்டையை விற்று தான் நான் என் காலத்தை ஓட்டிகிட்ருக்கேன். அதனால் இந்த ஐயா என் கோழியை அடிச்சிட்டா என் வாழ்க்கையே போச்சு. எனக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? ஒரு 10,000 ரூபா கிட்ட எனக்கு நஷ்டம். இந்த கோழி அது போடுற முட்டை, அதுலேருந்து வர குஞ்சு, அது போடுற முட்டை, அதுலேருந்து வர குஞ்சு, இப்படியே போயிட்டு இருந்தால் எனக்கு 10,000 ரூபா கிட்ட நஷ்டம் ஆகிட்டு அப்படின்னு ஐயோ ஐயோ ஐயோன்னு அந்த கிழவி அழுதுருக்கு. ஊர்க்காரங்கள்லாம் இந்த நம்ம சேக்காளி மாடசாமிக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. அந்த கிழவிக்கு தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணி, அந்த கிழவி சொல்லுது நியாயம்தானே ஐயா, அவள் இதை நம்பி தான் வாழ்க்கையே இருக்குது. அதனால் நீங்கள் அவள் கேட்க மாதிரி 10,000 நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வண்டியை காரை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சண்டைக்கு வந்துட்டான். மாடசாமி பேருக்கு என்ன தெரில, மாடசாமிக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. ஆளை விட்டால் போதும்னு 10,000 ரூபா அவதாரத்தை கொடுத்துட்டு அந்த காரை எடுத்துகிட்டு போனான். இது என்ன தெரியுதுன்னா, நம்ம இந்த கிராமத்துலலாம் போகும்போது ரொம்ப கவனமாக போனோம். ஏதாவது ஒன்றை மாட்டையோ ஆட்டையோ இல்லை கோழியையோ அடிச்சிட்டா இந்த மாதிரி துட்டை பிடுங்கிடுவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம் தான் கவனமாக இருக்கணும்.